என் மகனுக்கு 3 பிள்ளை இருக்குது சாமி. என் சாமி என் மகன் 3 சாமி உனக்கு ஒரு 6-7 வயசு 10 வயசுக்குள்ள தானே இருக்கும் அதிகபட்சம். இன்சூரன்ஸ் போடணும். பையனுக்கு தான் பிறந்தவரோட பையனுக்கு நான் தெரியும். 16 வயசு தான் நடக்குது இருக்குது சாமி. அவன் டெய்லி ஊசி போட்டு தான் சாமி சாப்பிட்றான். 2 பொண்ணு ஒரு பையன் இருக்குது என் மகனுக்கு. எனக்கு அவங்க முதிய தான். எங்க வீட்டுக்காரர் இல்லை. எங்க வீட்டுக்காரர் சேர்த்து 40 வருஷம் ஆகுது. 2 வயசுல விட்டுட்டு சேர்த்தாங்க எங்க வீட்டுக்காரர். என் மகனு இப்ப அதே மாதிரி 3 பிள்ளைங்க. அந்த எனக்கு ஒரே மாமியா சங்கரத்து பாட்டி காடு இல்ல கரை இல்ல எனக்கு காடு இல்ல கரை மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மாட்டு வண்டி ஓட்டி சமத்துக்கு வருதான் காது மந்தம். இவருடைய அம்மா சேலம் ஹாஸ்பிட்டல் 11 மணி புதன்கிழமை அட்மிட் பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் பண்ணாங்க. புதன்கிழமை தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நேற்று ஒரு நாள் வருது. சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் மாறினதுனால போலீஸ் டிலே பண்ணுவாங்க. முதல்ல அந்த சின்ன அடக்க செலவு கவர்மெண்ட் அதை பண்ணிக்கணும். எல்லாமே விஓ தஹசில்தார் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லி வச்சுங்க. அதுக்கு உதவியெல்லாம் பண்ணுறதுக்கு மாவட்ட செயலர் என்ன பண்ணுறதுன்னா ஆளுக்கு ஒரு பொறுப்பாளராக எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு 3 லட்சம் ரூபாய். ஆமாம் இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ 3 பேர் இருக்காங்கன்னா அதையும் சொல்கிறேன். நான் 3 பேரையும் ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மாதந்தோறும் 5000 ரூபா ஒரு குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ இப்போ நாங்கள் இந்த வார்டில் பொறுப்பில் இருக்கோம். இவங்க கூட இருந்து இறுதிச் சடங்கு கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து அந்த உதவித்தொகை வாங்கி கொடுக்குற வரைக்கும் இங்கே இங்கேயே இருக்கணும். நீங்கள் வீட்டுக்கும் போகக்கூடாது. கூடயே இருக்கு மாவட்டம் சிஎம் உடைய ஆணை. எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். கொஞ்சம் வழி விடுங்கம்மா, வழி விடுங்கம்மா. வண்டி தான் போறோம்.
கார்ல